கிரேசி அமான் அவரோட காஸ்டியூமை பாருங்க. இந்த டோர்னமெண்ட்டோட கப்பு தரமாக வாங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்துன்னு ஒரே மாடலில். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கப்ஸ்லாம் வச்சுருக்காங்க. மனத்தை சீரியஸ் அந்த மாதிரி எதாவது கொடுப்பாங்க நினைக்கிறேன் அவார்ட்ஸு. இது வந்து மேட்சுக்கு மேட்ச்சு மேன் ஆஃப் த மேட்ச், பிளேயர் ஆஃப் த மேட்ச் அந்த ஷீல்டுக்கு இது. அதே மாதிரி குட்டி கப் அதுவும் வச்சுருக்காங்க. கமிட்டி மெம்பர்ஸ் எல்லோரும் இங்கே இருக்காங்க. எங்களுக்கு முதல் பரிசு அளித்த திரு எஸ் ராமு அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். செங்கிரி எஸ்சிசி அணி சார்பாக செங்கிரி அணிக்காக துவக்க மட்டை வீச்சாளர்கள் செந்தில் மற்றும் சிவா, துவக்க பந்து வீச்சாளர் அரிம்பலம் காவல் நிலையத்திலிருந்து காவல் ஆய்வாளர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். செங்கீரை எஸ்சிசி 1 lakh டோர்னமெண்ட்டு. ஸோ இங்கே தான் இருக்கும். கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே இங்கே இருக்காங்க. எக்கச்சக்க பேர் இருக்காங்க, கூட்டமாக கும்பலாக. ஆனால் ப்ரைஸ் மணி வரிசையாக சொல்லிடுங்க. ப்ரைஸ் அமௌண்ட் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து 1 lakh, செகண்ட் ப்ரைஸ் வந்து 70,000, தேர்ட் ப்ரைஸ் வந்து 50,000, ஃபோர்த் ப்ரைஸ் வந்து 30,000, ஃபிஃப்த் ப்ரைஸ் வந்து 20,000. ஓகேண்ணா. என்ட்ரன்ஸ் ஃபீஸ்ண்ணே? என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து மொத்தம் 16 டீம் வச்சுருக்கோம். 10,000 என்ட்ரன்ஸ் ஃபீஸ். 2 ரவுண்டு கட் பண்ணால் ப்ரைஸ் குவாலிஃபை ஆயிடுவாங்க. அப்படி கட் பண்ணால் ப்ரைஸ் குவாலிஃபைடு. இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, லாஸ் ஆகிற 2 டீமுக்குமே இன்னொரு சான்ஸ் கொடுத்து அவங்க செமி விளாட்றதுக்கு இன்னொரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அதில் லாஸ் ஆகிறவங்களுக்கு தான் 5th ப்ரைஸ் கொடுத்துருக்கோம். கமிட்டி வந்து டைரெக்டாக செமி தான் விளாட்றது, ஃபைனல் விளாட மாட்டோம். ஓகேண்ணே. இந்த கிரவுண்டு நேம்ண்ணே? கிரவுண்டு வந்து செங்கீரை எஸ்சிசி மைதானம். எந்த டேட்டில் நடத்துறீங்க? 4 நாள் டேட் சொல்லிடுங்க. 23 ஆரம்பிச்சு 26 மேட்ச் ஃபினிஷ் ஆகுது. ஆனால் நம்ம டீம் நேமு? டீமோட நேம் வந்து செங்கீரை எஸ்சிசி. அதாவது எஸ்சிசிக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து செல்லாய் அம்மன் கிரிக்கெட் கிளப். நம்ம ஊருக்கு வந்து ஏதாவது சிறப்புன்னு சொன்னால் தான் சொல்லலாம். நம்மளோட சிறப்பு வந்து இங்கே வந்து மதுரை மீனாட்சி அம்மன் இருக்குங்களா, அது வந்து இங்கே வந்து பள்ளி கொண்ட இடங்கிறதுனால அது வந்து மிகப்பெரிய சிறப்பு வந்து செங்கீரையில். அது மதுரையை பொறுத்த வரைக்கும் முதல் மண்டபப்படி வந்து நமக்கு வந்து செங்கீரை ஊராளர்களுக்கு தான் கொடுப்பாங்க. அது வந்து மிகப்பெரிய சிறப்பு. இதுதான் வந்து இந்த ஊரோட வந்து மிகப்பெரிய மதிப்பும், இந்த அவர் கொடுக்குற முதல் மண்டபப்படி தான் இந்த ஊரோட மிகப்பெரிய சிறப்பும் அதில் தான் அடங்கும். ஓகேண்ணா. இதுக்கு முன்னாடி நீங்கள் நடத்தின பெரிய அமௌண்ட் ப்ரைஸ் மணி டோர்னமெண்ட் என்னென்ன? இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து எப்போதுமே வந்து 12 டீம் வச்சு நடத்துவோம். எல்லாமே லாட்டு முறையில் தான் நடத்துவோம். இந்த வருஷமும் அதே மாதிரி தான் நடத்தினோம். லாஸ்ட்டாக நடத்தின டோர்னமெண்ட் வரைக்கும் ஒரு 30 வரைக்கும் நடத்தியிருக்கோம். இந்த வருஷம் பெருசாக பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் 1 lakh பண்ணோம். அதில் வந்து சிறப்பாக இருந்துச்சு. 24 டீம் பிளான் பண்ணது. ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிற காரணத்தினால 16 வச்சு எங்களால் எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணி சிறப்பாக முடிச்சிருக்கோம் இந்த டோர்னமெண்ட். செங்கீரைங்கிறது வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் அப்படி தானே? புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட், திருமயம் தாலுகா. ஓகே. ஆனால் இந்த டோர்னமெண்ட்டில் நீங்கள் என்னென்ன சிறப்பு ப்ரைஸ்லாம் வச்சுருக்கீங்க, அதை பற்றி சொல்லலாமா? டோர்னமெண்ட்டில் வந்து நம்ம வந்து டாஸ் போடுறதுக்கு வந்து சில்வர் காயின் வந்து கொடுக்குறோம். யார் டாஸ் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த காயின் வந்து கிஃப்டாக கொடுத்துட்றது. அது இல்லாமல் வந்து பெஸ்ட்டு பேட்ஸ்மேனு, பவுலரு, விக்கெட் கீப்பரு, ஃபீல்டரு, ஃபேர் பிளே அவார்டு எல்லாமே வந்து இண்டிவிஜுவலாக தனித்தனியாக வந்து 3,000 ப்ளஸ் ட்ராஃபி ஸ்பான்சர் பண்ணுறோம். எல்லா மேட்சுக்குமே வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுக்குறோம். அது இல்லாமல் வந்து 5 ப்ரைஸுக்குமே வந்து ட்ராஃபிஸ் வந்து வேர்ல்டு கப் முறையில் வந்து கொடுக்கலாம்னு எல்லாருக்கும் ஆசை. அதே வந்து பண்ணிட்டோம் சிறப்பாக. அந்த 5 கப்பு தாண்டி பக்கத்தில் இன்னும் சின்ன சின்ன கப்லாம் வச்சுருக்கீங்களா? அதெல்லானே அது வந்து எவரி பெஸ்ட் பேட்ஸ்மேனு, பவுலர்ஸு எல்லாருக்குமே வந்து ஒரு 6 அவார்டு இருக்குது. ஓகே. அதில் எல்லாருக்குமே வந்து ட்ராஃபி ப்ளஸ் 3,000 அதுக்காண்டி அந்த ட்ராஃபிஸ் இருக்குது. ஓகேண்ணா. ஃபுட்டு, கூல்ட்ரிங்க்ஸு அதெல்லாம் எதுவும் ப்ரொவைட் பண்ணுறீங்களா? 4 நாளுமே வந்து சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது வந்து பிரியாணி நல்லா இருந்தது.
அது மாதிரி வந்து கூல்ட்ரிங்க்ஸுமே வந்து 4 நாள் பண்ணது. இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க, அந்த சர்ப்ரைஸையும் சொல்லிடுங்க. இந்த வருஷம் நம்ம கிரவுண்டில் விளையாண்ட 16 டீமுக்கும் ஃபஸ்ட்டு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பெரிய சர்ப்ரைஸ் என்ன இருக்குன்னா, இதில் வந்து விளையாண்ட 16 டீமும் அடுத்த வருஷம் நாங்கள் டோர்னமெண்ட் நடத்தும் போது கண்டிப்பாக வந்து ஃப்ரீ என்ட்ரன்ஸ் முறையில் அவங்க வந்து கண்டிப்பாக அந்த கிரவுண்டில் வந்து கலந்துக்குவாங்க. அது ப்ரைஸ் அமௌண்ட்டு மட்டும் நான் லேட்டராக வந்து அப்டேட் பண்ணுறேன். நம்ம டீம் வந்து எவ்வளோ வருஷமான இருக்குது கிரிக்கெட் டீமு? 30 வருஷமாக அந்த கிரவுண்டு ஆரம்பித்ததுலேருந்து எல்லோரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. எங்களோட சீனியர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் தனித்தனியாக இன்ட்ரோ பண்ண முடியாது, நான் லேட்டராக வந்து அது சொல்கிறேன். இது வந்து முக்கியமாக வந்து நாங்கள் வந்து இப்போ இருக்கிற சின்ன பசங்கள்லாம் வந்து 2003 ஸ்டார்ட் பண்ணோம். 2003 ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் விளையாடும் போது எங்களோட அண்ணன் வந்து சாத்தியாங்கிறவர் தான் எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு விளையாட வச்சது எல்லாமே அவர் தான் பண்ணார். அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து இந்த டீமை உருவாக்கி எல்லாம் பண்ணியிருக்காங்க. பெரியவங்க எல்லாருமே இங்கே இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து அடுத்து ப்ரைஸ் கொடுக்கும்போது எல்லாருமே அவங்கள பார்ப்பீங்க, எல்லாருக்குமே தெரியும் அது. ஆனால் 2003க்கு அப்புறம் தான் நாங்கள் எல்லோரும் சின்ன பசங்களாக சேர்ந்து விளையாடும் போது எல்லா ஊருக்கும் எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் விளையாடுங்க, நீங்கள் பெரிய லெவலில் வருவீங்களா அப்படின்னு சொல்லி எங்களை ஊக்குவிச்சு பெரிய லெவலில் எங்களை வந்து என்கரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு கொண்டு வந்தது எங்களோட சாத்தியா அண்ணன். அதுக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஓகேண்ணா, இந்த கிரவுண்டு பார்த்தேன் 1 lakh டோர்னமெண்ட்டுக்கு மச்சு டிசர்வ்டு கிரவுண்டுன்னு சொல்லலாம். எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை ரெடி பண்ணீங்க? கிரவுண்டை பற்றி சில விஷயங்கள் சொல்லுங்கள். நம்ம கிரவுண்டு வந்து எப்போதுமே வந்து பேட்ஸ்மேனுக்கு ஃபேவராக தான் இருக்கும். இந்த தடவை மட்டும் நம்ம ரெடி பண்ணது கொஞ்சம் பவுலரும் கன்சிடர் பண்ணி பண்ணது. உங்களுக்கு மறக்க முடியாத மேட்சஸ் இருக்கும், ஜெயிக்கவே முடியாதுங்கிற மேட்சை ஜெயிச்சிருப்போம், அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஜெயிக்கவே முடியாத மேட்ச்னா இதே மைதானத்தில் நடந்திருக்கு. ஏன்னா நாங்கள் ஹோம் டீம் நடத்தி இது வரைக்கும் ஃபைனலில் வந்து கப்பு அடித்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி நிறையா ஒரு இது இருந்தது. நாங்கள் 2008 வந்து இதே கிரவுண்டில் வந்து நாங்கள் எப்போதுமே வந்து டேரெக்டாக விளையாண்டு தான் வருவோம், செமி கூட விளையாட மாட்டோம். 2015க்கு அப்புறம் தான் நாங்கள் டேரெக்ட் செமி கூட விளையாடவே ஆரம்பித்தது. அதுக்கு முன்னாடி காலத்தில் வந்து அந்த 3 ஓவருக்கு ஒரு டைம் 40 ரன் அடித்தா தான் நாங்கள் செமிக்குள்ளேயே போக முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது அந்த ஒரு மேட்ச் வின் பண்ணது வந்து இதே கிரவுண்டில் வின் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவிலே வந்து அப்போதைக்கு வந்து பெஸ்ட்டான டீம்னா எங்களை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை ஆர்சிசின்னு ஒரு டீம் இருக்குது. அவங்க தான் பெஸ்ட்டான டீமு. அவங்கள வந்து இந்த கிரவுண்டில் வச்சு ஃபைனலில் ஜெயிச்சுட்டு நாங்கள் கப் அடித்தது மட்டும்தான் எங்களுக்கு இந்த கிரவுண்டோட மிகப்பெரிய வரலாறுன்னு எங்கள் எல்லாருக்கும் தோணுது. அதே மாதிரி கையில் இருந்த மேட்ச்சு ஈஸியாக விட்டுருப்பீங்க, அந்த மேட்ச் எதாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நிறைய மேட்சஸ் இருக்குது, நிறையா இருக்கா? அதுக்கு வந்து பெரிய விதிவிலக்கு என்னென்னா கால்டு காத்தான் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து விராட்சில் மோஸ்ட் ஆஃப் வந்து இவங்களோட வந்து மேட்ச் வரும்போது இந்த கிரவுண்டில் வந்து மோஸ்ட் ஆஃப் ஜெயிக்கிற மேட்ச் தான். நான் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி கூட இதே பிளேயர்ஸ் வச்சு நாங்கள் எல்லோரும் விளையாடும் போது ஆல்மோஸ்ட் ஜெயிச்ச மேட்சை வந்து நாங்கள் லாஸ் பண்ணோம். அது வந்து மறக்க முடியாத இன்னொரு சம்பவம். இங்கே நம்ம சேனல் உள்ளூர் கிரிக்கெட் சேனல் அழைச்சதுக்கும் ரொம்ப நன்றிண்ணே. இதுக்கப்புறமா கிரவுண்டு மேட்ச்சு எல்லாமே பார்த்துடலாம். தேங்க்யூ. செங்கீரை 1 lakh டோர்னமெண்ட்டோட பிச்சு விக்கெட் செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ 1 lakh டோர்னமெண்ட் நடத்துறதுக்கு தகுந்த பிச்சுன்னு சொல்லலாம். இப்போ பவுலருக்கும் பேட்ஸ்மேனுக்கும் ஃபேவராக இருக்கும், நல்லாயிருக்கும். இது ப்ராப்பராக அம்பேர்ஸ் யூனிஃபார்ம்லாம் இருக்காங்க. இது ஸ்ட்ரெயிட்டு வந்து கொஞ்சம் லாங்காகவே இருக்குது. அதே மாதிரி கண்ட்ரி திசையும் கொஞ்சம் பெருசு. டீப் மிட் விக்கெட்டு கொஞ்சம் நார்மலாக இருக்குது. அதே மாதிரி பின்னாடி இந்த பக்கமாக ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேனுக்கு இந்த ஸ்டெம்பு ரைட் ஹேண்டர் லெஃப்ட் ஹேண்டர் 2 பேருக்குமே கொஞ்சம் பக்கம்னு சொல்லலாம். இது ஆஃப் ஸ்டெம்பு. லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேனுக்கு டீப் மிட் விக்கெட்னா எங்கேயோ இருக்குது, ரொம்ப பெரிய கிரவுண்டு. டீம் ஃபவுண்டர் ஏசிசி அணியை உருவாக்கிய மரியாதை செலுத்துறாங்க அவர்கள் கஸ்திராமா அவர்கள், அணியின் மூத்த வீரர்கள் மரியாதை செய்யப்படுகிறது. சில்வர் காயின் சொக்கு அவர்களுக்கு சிறப்பு மரியாதை செய்யப்படுகிறது. இவர்களுக்கு பதிலாக அவரது முதல்வர் ஆகிறார். அடுத்ததாக எங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் ரவி அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டப்படுகிறது. நினைவு பரிசாக சில்வர் காயின். அடுத்ததாக எம் கணேசன் அவர் சில்வர் காயின் கொடுக்கப்படுகிறது. சில்வர் காயின் நினைவு பரிசாக தரப்படுகிறது.
அடுத்ததாக ஜெயா டிவி செய்யப்படுகிறது. வலைகளை ஒளிபரப்பு செய்த யூடியூப் சேனல் உள்ளூர் கிரிக்கெட் கானகத்தன் பாண்டியன் பிரதேச சார்பாக நான் பேச வந்துள்ளேன். இந்த ஏரியாவிற்கு பெருமை சேர்க்கும் விதமாக 1 லட்சம் ரூபாய் மேட்சை நடத்தி இந்த ஏரியாவுக்கு பெருமை சேர்த்த எங்களது நண்பர்கள் எஸ்எஸ்சி அவர்களை நான் மனமாற வாழ்த்துகிறேன். எந்தவித குறையில்லாமல் 4 நாள்கள் நடத்தி அனைவருக்கும் உணவு அளித்து அனைவரது பசியை போக்கி விளையாட்டிற்கு எந்தவித குறையில்லாமல் நடத்தி கொடுத்த எங்களது நண்பர்களுக்கு வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது தனிப்பட்ட முறையில் நானும் ஒரு கிரிக்கெட் வீரர், அனைவருக்கும் தெரியும், கானகத்தன் பாண்டியன் பிரசந்த பாண்டியன். எனது தனிப்பட்ட முறையில் இந்த கிரிக்கெட்டை பாராட்டி இந்த மேட்சில் விளையாண்ட வீரர்களுக்கு பரிசளிக்கும் விதமாக நமது மாவட்டத்திற்கு நமது ஏரியாவிற்கு பெருமை சேர்த்த தம்பி விக்கி ISPL விளையாண்டு நமது ஏரியாவிற்கு பெருமை சேர்த்த தம்பி விக்கி அவர்களுக்கு எனது தனிப்பட்ட முறையில் பெருமை சேர்க்கும் விதமாக எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தம்பி விக்கி அவர்கள் ISPL பிளேயர், திறமையான வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் ISPL IPL எல்லாத்துலயும் போய் விளையாடணும் எல்லாருக்கும் ஆசை. நம்ம ஏரியாவில் போய் ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டா வந்த நம்ம தம்பி விக்கி அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இதை நம்ம பண்ணுறோம். நானும் வயசான இன்னும் கிரிக்கெட் விளையாண்டுக்கு இருக்கேன். எனக்கு ஈக்குவலா வந்து வயசான விளையாண்டுக்கிறான் என் தம்பி அமான். அவனை வந்து கிரேசி அமான், அவனை வந்து பாராட்ட வார்த்தைகளே இல்லை. இன்னமும் ஸ்பிரிட்டோட உள்ளது என் தம்பி அமான். அவனை அந்த தம்பி நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் டிக்கெட் எடுத்தாப்புல, அவரையும் பாராட்டி அவருக்கும் வந்து என்னோட அன்பளிப்பு வழங்க காத்திருக்கிறேன். கிரிக்கெட் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குண்ணே. கிரிக்கெட் நம்ம விளையாடுற காலத்துலலாம் உண்மையிலே டீமு ஒரு 60 டீமு வரும். 60லேருந்து 42, அப்படியே அப்புறம் 32, அப்புறம் 16. இந்த நிலைமைக்கு தான் கிரிக்கெட் வந்து தள்ளாடிக்கிட்டு இருக்கு. இன்னொன்று, எல்லா ஊர்லேயும் ஒரு டீம் நிறையா இருக்கும், தெருவுக்கு ஒரு டீம் இருக்கும். இப்போ ஒரு ஊருக்கு ஒரு டீம் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. செட்டிங் நிறையா இருக்குது. உண்மையாக சொல்ல போனால் உங்கள் ஒரு டீமுக்காரங்க வந்து விளையாண்டிங்க ஃபைனல் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். செட்டிங்கிறது யார் வேணாலும் ஜெயிச்சிடலாம், ஆனால் அந்த தனிப்பட்ட ஒரு ஊர்லேருந்து வந்து ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் எவ்வளோ நாள் விளையாடுறேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் என்னால் முயற்சி பண்ணுற வரைக்கும் நல்லா விளையாண்டுக்கிட்டே இருப்பேன். இப்போ இருக்கிற பேட்டுக்கு நான் சமாளித்து போலியும் போடுவேன். அதான் சொல்ல விரும்புகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. கிரிக்கெட்டில் பார்த்த கஷ்டமான இன்னொரு விஷயம், இப்போ வீட்டில் உட்காந்துட்டு நம்ம எல்லாம் வீடியோ பார்த்துக்கிருக்கோம். வீட்டில் உட்காந்துட்டு மேட்சுக்கே வராமல் யாருமே ஆடியன்ஸே கம்மியாயிட்டாங்க. ஏன்னா நம்ம ஆள் உள்ளூர் கிரிக்கெட்டு எல்லாருமே வந்து இப்போ வீடியோ எடுத்துக்கிருக்காங்க. ஆனால் நான் ஒரே ஒரு ஓவர் தான் வீடியோ எடுத்தேன். சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப கஷ்டமான வேலை. அதை நம்மளுக்காண்டி பண்ணுற உள்ளூர் கிரிக்கெட்ல இருந்து நம்ம எந்த யூடியூப் சேனலில் யாரும் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பெரிய கிளாப் கட்டுங்க. உண்மையிலே அது ஈஸியான வேலை கிடையாது. நமக்காண்டி அவங்க வீடியோ எடுக்கிறாங்க. அவங்க பண்ற வேலை ஈஸியான வேலையே கிடையாது. நான் ஒரே ஒரு ஓவர் நின்று பார்த்தேன், என்னால முடியவே இல்லை. நான் நீங்க மைக் கொடுத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பேன். என்னால அந்த வீடியோ வச்சுக்கிட்டு இது 4, 6 கூட சொல்ல முடியல. ஏன்னா வீடியோ எடுக்கணுமா, அவன் சொன்ன அந்த இந்த செம்பு ஸ்டெண்டர்ல இருக்கணும்னே, வீடியோ அதை அடிச்சதுக்கு அப்புறம் ஜூம் பண்ணணும்னே, அங்கே போகணும்னே, வீடியோ இங்கே வரணும்னா நம்ம கை காலெல்லாம் ஆடிடுச்சு. நீங்க மைக்கை கொடுத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். என்ன விஷயம் கொடுத்தாலும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனால் வீடியோ எடுக்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எடுக்கிறது யாராக இருந்தாலும் சரி, உள்ளூர் கிரிக்கெட் நீங்கள் பண்ணுறாங்க, யார் வீடியோ எடுத்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அவங்களெல்லாம் வளர்த்து விடுங்க. நம்ம வீட்டில் உட்காந்து நீ பார்த்துருக்கோம், எல்லாம் ஏசி போட்டு நானே நிறைய வீடியோ நான் கப்பலில் வேலை பார்க்குறேன். நான் அங்கே இருந்தாலும் எல்லா வீடியோ பார்ப்பேன். எல்லா மேட்சும் யார் எப்படி வரும் எல்லாருமே பார்ப்பேன். இருந்தாலும் எல்லா மேட்சும் நான் பார்த்துருவேன். ஏன்னா இவங்க தான் காரணம். ஆனால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதை பாராட்டி அவங்களுக்கு ஒரு அன்பளிப்பு, என்னால் முடிஞ்சது அன்பளிப்பு அவங்களுக்கு உள்ளூர் கிரிக்கெட்டுக்கு. சிக்கிரி SCC தொடர் கிரிக்கெட் போட்டியின் செய்யப்படுகிறது. பொன்னாடை போட்டி மரியாதை செய்யப்படுகிறது. எங்களது SCC அணியின் அஜூர் அண்ணன் அவர்கள் மரியாதை செய்கிறார்.
அம்பேர் பணி செய்து வந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே அம்பையர் வினோத் சுப்பு தான் பார்த்துருக்காங்க. இதற்கு எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த டோர்னமெண்ட் வந்து ஒரு பெஸ்ட் டோர்னமெண்ட்னு சொல்லுவேன். 1 லேக் டோர்னமெண்ட் தான். நம்ம ஏரியா சைடும் நம்ம இங்கே இது வரைக்கும் போன ஏரியா சைடும் பார்த்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பறக்கும் படை இவங்கெல்லாம் பால் கலெக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. சுகர் கமிட்டியின் சார்பாக நன்றி. அவர்களுக்கும் நன்றி. எங்களுக்கும் நன்றி. PR துரை, இளையராஜா அவர்களுக்கும் நன்றி. குமார் டோர்னமெண்ட் ஃபுல்லாவே ஸ்கோர் போட்டிருக்காரு. அதே மாதிரி பிட்ச் மெயின்டெனன்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. மெடல் வாங்க பெரிய செலிபிரிட்டியாக இருப்பாங்க. 10 சார்பாக மரியாதையும் நெப்போலியன் ராஜ் அண்ணனுக்கு நிறைய டைம் கமெண்ட்ரி பாக்ஸ்ல கொடுக்கப்படுகிறது. சென்னையிலிருந்து வந்திருக்கிறார். அவருக்கு ஒரு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. Do I?